அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேச போகிற தலைப்பு இஸ்லாத்தின் 5 கடமைகள். இஸ்லாம் 5 விஷயங்களை கட்டாயமாக உள்ளடக்கியது. ஈமான், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். இதுதான் நம்முடைய இஸ்லாத்தின் 5 கடமைகள். ஃபர்ஸ்ட் ஈமான். வணக்கத்துக்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் தூதராகவும் அடிமையாகவும் இருக்கிறார்கள் என நம்புவதாகும். அல்லாஹ்வை விட வணங்க வேறு யாரும் வணங்கக்கூடாது. அடுத்து தொழுகை. தொழுகையிலிருந்து எல்லா முஸ்லிம்களும் தினமும் 5 வேளை அல்லாஹ்வை தொழ வேண்டும். கட்டாய கடமையாகும். நம்ம கட்டாயமாக தொழுதான் அவங்க எந்த ஒரு காரணத்துக்காகவும் விடக்கூடாது. வாங்க சொன்னாங்கன்னா அல்லாஹ் வந்து சொல்லியிருக்கா 1 மணி நேரம் 2 மணி நேரம் 1 மணி நேரம் அல்லாஹ் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து நோன்பு. அடுத்து நோன்பு. இஸ்லாமிய நாட்களின் படி 9வது மாதமான ரமலான் மாதம் முழுவதும் இஸ்லாமியர்கள் நோன்பு ஆகும். நம்ம வந்துட்டு நோன்பு வச்சோம் அப்படின்னா ரமலான் வருஷத்துல ஒரே ஒரு மாசத்துல நோன்பு வரும். அது ரமலான் மாதம். ரமலான் மாதத்துக்கு ஃபுல்லாவே நோன்பு விடாம நம்ம வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து டயானம் வந்து போகலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாருமே கட்டாயம் நோன்பு வச்சுதான் ஆகும். நோன்பு வந்துட்டு கர்ப்பப்பையில் இருக்கிறவங்க அவங்க நோன்பு அப்புறம் வந்து நோய் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. பாக்கி எல்லாருமே கட்டாயமாக நோன்பு வச்சுதான் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஜக்காத்து. நம்ம கிட்ட அதிகமாக நகை இருந்துச்சுன்னா அது என்ன 12 பவுன் வந்து எல்லாம் வந்துட்டு ஏழைகளுக்கு வந்து தர்மமாக வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அல்ல அதில் நம்ம கிட்ட வந்து நகை கம்மியாக இருந்துச்சு ஆனால் பணம் அதிகமாக செல்வத்திலேருந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து 2.5% வந்து ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹஜ்ஜு. ஹஜ்ஜில் வந்துட்டு இது இஸ்லாமியர்களுக்கான புனித யாத்திரை. உலகெங்கும் உள்ள இஸ்லாமியர்கள் தங்களுக்கு பொருளாதார சக்தியை உடல் வலிமை பட்சத்தில் மக்காவிற்கு ஹஜ் கடமையை மேற்கொள்ள வேண்டும். நம்ம கிட்ட காசு பணம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிட்ட நல்லா உடல் வலிமையோட நல்லா சக்தியோடு இருந்தோம் அப்படின்னா வந்து அல்லாஹ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பணக்காரங்களாக இருந்து நல்லா உடல் வலிமையோடு இருந்தாங்க அப்படின்னா கட்டாயமாக வந்துட்டு ஹஜ் செய்யறதுக்கு போயிதான் ஆகும் அப்படின்னு தான் அல்லாஹ் வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மளுடைய இஸ்லாத்தின் 5 கடமைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.